Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு ஹரியாலி prawn biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் அதை எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். இத தனியா தண்ணி கொதிக்க வச்சு இத சாதமா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 90% அளவுக்கு குக் ஆயிருக்கணும். அப்புறம் எறா அதுக்கு ஈக்குவலா 1/4 கிலோ எறா எடுத்துர்க்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இதிலே லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் 1/4 கிலோ அளவுக்கு சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், காரம் ஃபுல்லாக பச்சை மிளகாலேருந்து தான் வரும். உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதில் நம்ம ஊற வச்சுருக்க எறாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். எறா குக் ஆக வேண்டாம், ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், சும்மா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அதே எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நீட்டாக நறுக்கியிருக்கு, அதை நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு. இதில் நார்மல் பிரியாணி அளவுக்கு நிறைய இஞ்சி பூண்டு தேவைப்படாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது எதுக்கு போடுறோன்னா நான்வெஜ்ஜுங்கிறதுனால அதோட ஃப்ளேவர் அவ்வளோ வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எறாவையும் போட்டு ஒரு நிமிஷம் பக்கம் குக் பண்ணுங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட்டு எறாலையும் நல்லா இறங்கிடும். இப்போ நான் எறா கம்மியாக இருக்கிறதுனால அதை ஒரு லேயராக பரத்திட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தையும் மேலே போட்டு பரப்பிடணும். இப்போ நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா ஒரு லேயர் மசாலா, ஒரு லேயர் ரைஸு, திரும்ப மசாலா, ரைஸுன்னு லேயர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. எடுத்து லைட்டாக கலரி விடுங்க. பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ரைஸ் லாங்காக ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். நார்மல் பிரியாணியை விட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சர்வ் பண்ணும்போது வெங்காயமும் கேஷ்யூவும் ஃப்ரை பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.